இவருக்கு வந்து ஏன் மாரி செல்வராஜை பிடிக்காது, இல்லை அவர் மேலே ஏன் கோவம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாப்புல. மாரி செல்வராஜ் வந்து அதாவது எதுலாம் நீங்கள் புனிதன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்கிறாருல, அதனால தான் அவர் கோவமா. தற்குறி நாயா, உனக்கு சாதி வெறி நாயா, அவர் சாதிக்கு எதிராக பேசுகிறாரு, சாதி ஒழிப்பு பேசணும்னு நிற்கிறாரு, அதனால் உனக்கு சாதி வெறியில் நீ அவர் மேலே வன்மத்தை கக்குற. அதுக்கு காரணம் வந்து உருட்டுற. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ புனிதன்னு பேசுனது இன்றைக்கி புனிதமா? சரி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசுனது இன்றைக்கி புனிதமானு கேட்குறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை புனிதன்னு பேசியிருப்ப, இன்றைக்கி அது புனிதமாக இருக்கா? உடைக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ண போகிறாங்களா? தூக்கு மாட்டி தொங்க போறியா? தற்கூரி பயல. சாதி இருக்குல்ல, அது வந்து பிறப்பின் அடிப்படையில் கிடையாதான், குணத்தின் அடிப்படையில் அந்த தற்கூரி சொல்லுது. அதாவது சாதி வரி ஊறி போயிருக்குல்ல, சாதிய மனநிலை, சாதியை பாதுகாக்கிற மனநிலை ஊறி போயிருக்குல்ல, அவனுங்க எல்லாருமே இந்த டைலாக் தான் பேசுவானுங்க, காலங்காலமாக இதான் பேசிட்டு இருக்கானுங்க. அதுதான் அந்த தற்கூரியும் பேசுது. நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை நான் பிராமின் வீட்டு பிள்ளைங்க வந்து குணத்தின் அடிப்படையில் பார்ப்பனராக மாறி இருக்காங்க? அதுமாரி எத்தனை பார்ப்பன வீட்டு பிள்ளைங்க வந்து குணத்தின் அடிப்படையில் நான் பிராமினாக மாறி இருக்காங்க? சொல்டா தற்கூரி பயல. இந்த கருத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெளியில் வந்து சாதியை பாதுகாக்கணும், சாதியை வந்து கட்டுமானத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும், அதுக்காக நீங்கள் என்னென்ன பேசுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.